நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் நாம் எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும்? அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹு, நீ அல்லாஹ்வை பார்ப்பதை போன்று அவனுக்கு அடிபணிந்து வாழ். ஃபஇல்லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக், நீ அவனை பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் உன்னை பார்க்கிறான். நாம் இதை தொழுகையில் இந்த இஹ்சான் என்ற தன்மை, அல்லாஹ்விற்கு முன்னால் நாம் நிற்கிறோம், அல்லாஹ் நம்மை பார்க்கிறான் என்கின்ற அந்த பணிவு ஒரு அடக்கத்தை உள்ளத்தில் ஏற்படுத்துகிறது. அல்லாஹ் கூறுகின்றான், யா பனி ஆதம, ஆதமுடைய மக்களே, மனிதர்களே, ஹுது ஸீனத்தக்கும் இன்த குல்லி மஸாஜித், ஒவ்வொரு தொழுமிடத்திலும் உங்களுடைய அலங்காரங்களை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். படைத்த இறைவனுக்கு முன்னால் நிற்க போகிறோம் என்ற எண்ணத்தை ஏற்படுத்தும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மா தொழுகைக்கு வரும் பொழுது எண்ணெய் தேய்த்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள், நறுமணம் பூசிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள், தலையை படிய வாரிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள், தூய்மையான ஆடையை அணிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். இதுவெல்லாம் எதனுடைய வெளிப்பாடு? நாம் படைத்த இறைவனுக்கு முன்னால் நிற்க போகிறோம் என்ற எண்ணத்தில் நாம் தொழுகைக்காக நம்மை அலங்கரித்துக் கொள்வது சிறந்தது. வீட்டில் தொழுதாலும் சரி, நாம் சிறந்த ஆடையை அழகிய முறையில் இறைவனுக்கு முன்னால் தொழப் போகிறோம் என்ற நிலையில் அழகிய ஆடை அணிந்து தொழுவது நமக்கு தொழுகையில் பணிவை ஏற்படுத்தும்.